அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு நெற்பயிரில் இலைவண்ண அட்டையை உபயோகித்து எப்படி தலைச்சத்து நிர்வாகம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெற்பயிரில் விவசாயிகள் அதிக அளவு தலைச்சத்து, குறிப்பாக நெற்பயிருக்கு என்னென்னா 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. அதில் பேரூட்ட சத்துக்கள்னு சொல்லக்கூடிய தலைமணி, சாம்பல் சத்து, இந்த மூன்றும் பெரிய அளவில் தேவைப்படுது. இந்த மூன்றில் தலைச்சத்து கொடுக்கக்கூடிய உரம் யூரியா அல்லது டிஏபி நம்ம விவசாயிகள் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. இதில் யூரியாவை என்னென்னா நம்ம அடி உரமாகவும் போடுறோம், அப்புறம் மேலுரமாகவும் கொடுக்குறோம். மேலுரமாக கொடுக்கும்போது என்னென்னா அளவுக்கு அதிகமாக போடும்போது நெற்பயிரில் புகையான் இது போன்ற நோய்களினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நெற்பயிரில் இலை சுருட்டு புழு, அப்புறம் பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்ச பூச்சிகளினுடைய தாக்குதல் அதிகமாக வரும். அது மூலிமா விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பீடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நெற்பயிரில் சரியான அளவில் நம்ம தலைச்சத்து கொடுக்கக்கூடிய யூரியா உரங்களை பயன்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் பிலிப்பைன்ஸில் இருக்குது. அந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இந்த இலைவண்ண அட்டையை வெளியிட்டிருக்காங்க. இந்த இலைவண்ண அட்டையில் என்ன இருக்கும்னா, உங்களுக்கு நிறைய அளவீடுகள் இருக்கும். அதாவது 2, 3, 4, 5 அப்படிங்கிற அளவீடுகள் இருக்கும். இந்த அளவீடுகள் எதை குறிக்குது அப்படின்னா, இலையினுடைய பச்சை வண்ணத்தினுடைய இன்டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அளவை குறிக்குது. இப்போ 2னா அந்த இன்டென்சிட்டி பச்சை நிறம் கம்மியாக இருக்கும், போக போக அதிகமாக ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த இலைவண்ண அட்டையை வச்சு நம்ம எப்படி தலைச்சத்து, அதாவது மேலுரமாக எப்படி யூரியாவோ போடுறது அப்படின்னா, இந்த இலைவண்ண அட்டையை நெற்பயிர் நடவு செஞ்சு ஒரு 15 நாளிலிருந்தே நம்ம இதை பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கலாம். எப்போ இதை பயன்படுத்தினா, காலை நேரம் சூரிய ஒளி வந்ததுக்கப்புறம் காலை நேரத்திலேயே, மாலை நேரத்தில் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம். பட் இது ஒவ்வொரு தடவையும் பயன்படுத்தும் போது ஒரே நேரத்தில் காலையில் நம்ம எடுக்கிறோன்னா எல்லா தடவையும் காலையிலே பயன்படுத்திக்கணும். 10 நாள் இடைவெளியில் நம்ம இந்த இலைவண்ண அட்டையை பயன்படுத்திக்கலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம நெற்பயிரில் மேலேருந்து பார்க்கும்போது நல்லா முழுவதும் விரிந்த இலையை நம்ம தேர்வு பண்ணிக்கணும். அந்த இலையை இந்த இலைவண்ண அட்டையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அதனுடைய இலை நரம்பை எடுத்து இதனுடைய அந்த அட்டையோட வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நெற்பயிரினுடைய இலையினுடைய நிறம் இந்த இலைவண்ண அட்டையினுடைய நிறத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த நிறம் எந்த அளவீட்டில் பொருந்ததுன்னு பார்க்கணும். இந்த அளவீட்டில் என்னென்னா, இப்போ பொதுவாக நம்ம பயிரிடக்கூடிய அனைத்து வகையான ரகங்களுக்கும் என்னென்னா, இந்த அளவீடு 4க்கு கீழே அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம நெற்பயிருக்கு தலைச்சத்து கொடுக்கக்கூடிய யூரியாவை மேலுரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவே வெள்ளை பொன்னி போன்ற ரகங்கள், அந்த ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தலைச்சத்து விரும்பாத ரகங்கள். அதை நம்ம பார்க்கும்போது அதுகளுக்கு அந்த அளவீடு 3க்கு கீழே இருந்தால் போதும். இப்போ இதை ஒப்பிட்டு பார்த்து நம்ம அளவீடு குறைவாக இருக்குது அப்படின்னா, 4 அளவீட்டுக்கு குறைவாக இருக்குன்னா நம்ம நெற்பயிருக்கு தலைச்சத்து யூரியாவை கொடுக்கணும். அதை எந்த அளவு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஏக்கராவுக்கு அதாவது நம்ம சம்பா பட்டம் இல்லை தாளடி பட்டத்தில் போடுறோம் அப்படின்னா 25 கிலோ 20லேருந்து 25 கிலோ மேலுரமாக கொடுக்கணும். அதுவே நம்ம உருவ பட்டத்தில் போடுறோம் அப்படின்னா அந்த பட்டத்துக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான யூரியா தலைச்சத்து கொடுக்கணும். அது 30 கிலோ அளவுக்கு கொடுக்கணும். அதை நம்ம சரியான அளவீட்டில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஏக்கராவுக்கு அரை மூட்டை நம்ம யூரியா போட்டால் போதும். நம்மளுக்கு அந்த நெற்பயிருக்கு தேவையான அந்த மேலுரத்தை நம்ம ஈடு செய்ய முடியும். இது மூலிமா, அதாவது இந்த நெற்பயிரில் இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி நம்ம யூரியா அப்படிங்கிற தலைச்சத்தை நம்ம பயிர்களுக்கு இடுவதன் மூலமா சரியான தருணத்தில் நெற்பயிருக்கு எவ்வளோ உரம் தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம இடுறதுனால நெற்பயிரில் வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள், பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் இதெல்லாம் தவிர்க்கப்பட்டு பயிர்கள் வளர்ச்சி சீரானதாகவும் அதே மாதிரி நல்லதொரு மகசூலும் நம்மளால் பெற முடியும். அதனால் அனைத்து விவசாயிகளும் இந்த இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி நெற்பயிரில் தலைச்சத்து உரம் இடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.